இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தலைப்பு தேவ மகிமை. 2 மாசம் ஊருக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து லைட்ட போட்டா எலி எல்லாம் தலை தெரிச்சு ஓடுது. ஆமாங்க, வெளிச்சம் வரும்போது இருள் விலகும். வெளிச்சம் வந்தாதான் இருள்ல எவ்வளவு அருவருப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 8:11 சொல்லிருக்கு, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லிருக்கு, காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். என்னது, இருள்ல கர்த்தர் வாசம் பண்ணுவாரா? ஆமா, இருள் இருக்கிற இடத்துல கர்த்தர் வந்தாதானே அந்த இருள் ஓடி போய் மகிமை வெளிப்படும். நம்ம வாழ்க்கையில இருள் அநேகம் இருக்குது இல்ல, அது ஓடணும்னா தேவன் நம்ம இருதய பூரா நிரப்பணும். அப்பதான் நம்ம இருதயத்திற்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இருள் என்னன்னு நமக்கு தெரியும். அது நம்ம விட்டு ஓடும். கட்டளை வசனம் 9, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணும் போது. ஆமாங்க, நம்ம பாவம் எகிப்து பாவத்தை குறிக்குது. பாவத்துல இருந்து முற்றிலும் நம்ம விடுதலை பெறும்போது மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய சகல வித நன்மைகளுக்கும் நம்ம சொந்தக்காரர்களா மாறுவோம். பவுல் தேவ ஜனங்களை நெருக்குறதும் எல்லா தப்பையும் சரின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. சுயநீதிய தேவ நீதியா நினைச்சிட்டு இருந்தாரு. தேவன் சந்திச்ச போது முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்தாரு. பாத்தீங்களா, புதிய ஏற்பாட்டுல புறஜாதிகளின் தலைவனா கர்த்தர் அவரை மாற்றினார். இருளை நம்ம விட்டு விலகிறதுக்கு நம்ம முழுவதும் ஒப்பு கொடுக்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும். அநேகருக்கு நம்மையே தேவன் ஒரு வெளிச்சமா மாற்றுவார். மகிமையின் தேவன் ஜெபிக்கலாமா? அப்பா, எனக்குள்ளாக இருக்கிற இருள்ல இருந்து, அந்த அருவறுப்புகள்ல இருந்து என்ன விடுவியும். என் இருதயம் பூரா மகிமை பிரகாசிக்க, அது எனக்கும் என் வீட்டுக்கும் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க, உன் நற்செய்தியை அறிவிக்க எனக்கு உதவி செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.